தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்தம் தொடர்பில் சபை ஒத்திவைப்பு விவாதத்தை அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் இன்று கோரினார். 4ஆம் தேதி இன்றைய தினம் இந்த ஒத்துழைப்புக்காக வங்காள விரிகுடா சார்ந்த கடந்த சில நாட்களுக்கு முன் ஏற்பட்ட பெங்கல் சூறாவளி காரணமாக நாட்டின் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் மற்றும் சுமார் 24 மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டன. இந்த இயற்கை அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை 4,75,000 தாண்டியுள்ளது. இதனால் இது சமீபகால வரலாற்றின் பதிவான மிகப்பெரிய இயற்கை அனர்த்தமாகும். இதன் காரணமாக வடக்கு கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் நெற்செய்கை உட்பட உணவுப் பயிர்கள் மற்றும் பாரிய விவசாய நிலங்கள் சேதமாக்கப்பட்டன. விவசாயத்தை தங்கள் வாழ்வாதாரமாக கொண்ட விவசாயிகள் இதன் காரணமாக கடுமையான பாதிப்புகளுக்குள்ளாக்கப்பட்டுள்ளனர். மோசமான இந்த கால்நிலை சம்பந்தமாக 17 உயிர்கள் இழக்கப்பட்டுள்ளன. அதேபோல நிந்தவூர் மദ്രஸாவை சேர்ந்த 11 மாணவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த உளவு இயந்திரத்திலே பயணம் செய்த மாணவர்கள் காரதீவு பேருந்து நிறுத்தும் இடத்திற்கு அருகிலுள்ள பாலத்தில் ஏற்பட்ட இந்த விபத்தினால் 8 உயிர்கள் பலியாக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான பாரிய சேதத்தை ஏற்படுத்திய இந்த கடந்த கால வெள்ள நிலைமை காரணமாக இந்த சேதம் சம்பந்தமாக இந்த அரசாங்கம் சொத்து சேதத்துக்காக உயிர் சேதத்திற்காக இழப்பீடு அரசினால் வழங்கப்பட வேண்டும் என்ற பிரேரணையோடு இந்த விவாதத்தை ஆரம்பித்து வைக்கின்றேன். எனவே சபைக்கு தலைமை தாங்குகின்ற சபாநாயகர் அவர்களே, இந்த அனர்த்தம் வரும் என்று ஏற்கனவே வளிமண்டலவியல் திணைக்களம் தெரியப்படுத்திய பொழுதும் சில அரசு அதிகாரிகள் சிறந்த முறையிலே செயல்பட்டு சில மாவட்டங்களிலே சில அனர்த்தங்கள் வராமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல சில அதிகாரிகளுடைய அசமந்த போக்கினால் சில உயிர்களும் அதேபோல பாரிய சேதங்களும் இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த உயர் சபையிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஏற்பட்ட ஒரு பெரிய அனர்த்தமாக இந்த அனர்த்தத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அனர்த்தத்திலே ஒரு பெரிய விஷயம்தான் அம்பாறை மாவட்டத்திலே அந்த நிந்தவூர் மദ്രஸா மாணவர்கள் அவர்கள் இருந்த மദ്രஸாவுக்கு நான் சென்று பார்த்தேன். அந்த மദ്രஸாவிலே இருக்க முடியாத அளவு தண்ணீர் மட்டம் உயர்ந்து வந்ததனால் தான் அவர்களை வீடுகளுக்கு அனுப்புகின்ற அமைப்பிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்கள் பாதுகாப்பாக பஸ்ஸினூடாக அனுப்பப்பட்டிருந்தார்கள். அந்த பஸ் போக முடியாத பாலமாக இருந்த அந்த காரதீவு பாலத்தினூடாக செல்வதற்கு டிராக்டரினூடாக அவர்கள் அனுப்பப்பட்ட பொழுது அருகிலே போலீசார் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதாவது போலீசார் தங்களுடைய கடமைகளை சரியாக அந்த இடத்திலே செய்திருந்தால் அவர்கள் இந்த மாணவர்கள் அந்த டிராக்டரிலே போவதற்கு 2 மணித்தியாலங்களுக்கு முன்னர் இன்னொரு டிராக்டரிலே சென்றவர்கள் அங்கு விழுந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறான சம்பவங்கள் நடந்தும் இந்த புதிதாக சென்ற மாணவர்களுக்கோ அல்லது அவர்களோடு சென்றவர்களுக்கு தெரியாது இவ்வாறான ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்தது என்று. ஆனால் போலீசார் அதை ஏற்கனவே 2 மணித்தியாலங்களுக்கு முன்னர் நடந்த அந்த சம்பவத்தை தெரிந்தும் இந்த விஷயத்தை சென்ற இந்த மாணவர்களுக்கோ அந்த பாதையால் பயணித்தவர்களுக்கோ தெரியப்படுத்தாமல் மீண்டும் நோமலாக அந்த பயணங்கள் நடைபெற்று கொண்டிருந்ததாக நாங்கள் அறிகிறோம். எனவே அவ்வாறான ஒரு சிறுபிள்ளைத்தனமாக அந்த போலீசாரும் அதிகாரிகளும், அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டருக்கு பொறுப்பான அதிகாரிகளும் நடந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த சம்பவம் நடந்து இவர்கள் தாண்டவுடன்
அங்கே நின்ற அதிபர் அவர்கள் உட்பட எல்லோரும் நின்ற போலீசாரிடத்திலே நின்ற ஏனைய அதிகாரிகளிடத்தில் இந்த பிள்ளைகளை காப்பாற்றி தாருங்கள் என்று கத்தியிருக்கிறார்கள். சில மாணவர்கள் எங்களுடைய உயிரை காப்பாற்றுங்கள் என்று அழுதிருக்கிறார்கள். இதை அவ்வாறு அந்த நிலை இருக்கின்ற பொழுது போலீசார் அரசு, அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டருக்கோ அல்லது நாவிக் அமுதாவைக்கோ அல்லது உரியவர்களுக்கோ அறிவித்து இந்த விஷயத்தை செய்யாமல் பல மணி நேரங்கள் இதை ஒரு பொருட்டாக காணாமல் இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அதன் பிறகு அங்கே வந்த போலீசார் சொன்னார்களாம், நீங்கள் எங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனில் என்ட்ரி போடுங்கள் என்று. இவ்வாறான ஒரு அனர்த்தம் நடக்கின்ற பொழுது அதை காப்பாற்றுவதற்கு பிள்ளைகளுடைய உயிர், தங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறதில் இருக்கின்ற 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமானவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார். ஒரு பிள்ளையுடைய இழப்பு, ஒரு உயிர் போகமாக இருந்தால் அது எவ்வளவு தாக்கத்தை தாய்க்கு, தந்தைக்கு, குடும்பத்துக்கு ஏற்படுத்தும் என்று நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எனவே அவ்வாறு இந்த பிள்ளைகளுடைய உயிர்களை கணக்கில் எடுக்காமல் சில மணி நேரங்களுக்கு பிறகு போலீசார் எங்களுடைய ஸ்டேஷனிலே வந்து அலையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறு அங்கு போன பிறகு 1 மணித்தியானம் 1.5 மணித்தியானம் என்று அதை காரணிய போலீசார் என்று எழுதாமல் வைத்திருந்து விட்டு 2 தினங்களுக்கு, அதாவது அடுத்த நாள் அந்த மதரசாவுடைய அதிபரையும் ஒரு சிலரை, அதாவது சிறைக்கு அனுப்புகின்ற வேலையை நீதிமன்றத்தின் ஊடாக செய்திருக்கிறார்கள். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த இழப்பு, நான் அந்த 7-8 வீடுகளுக்கு நான் நேரடியாக சென்று அவர்களுடைய பெற்றோரோடு நான் அளவலாவினேன். அவர்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்கள். எனவே மரணம் என்பது இறைவனுடைய புறத்திலிருந்து வருகின்றது என்றாலும் இவ்வாறான ஒரு ஆபத்தை தடுக்க வேண்டிய பொறுப்பு, அதாவது அதிகாரிகளுக்கு, அதே போல அரசாங்கத்துக்கு, எல்லோருக்கும், எங்களுக்கு மக்கள் பிரதிநிதி எல்லோருக்கும் இருக்கிறது. எனவே அந்த வகையில் இனிமேல் இவ்வாறான நிலை வராமல் இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். இதன் பின்னால் உள்ள அதிகாரிகள், அது பிரதேச செயலாளராக இருக்கலாம், அல்லது போலீசாராக இருக்கலாம், அல்லது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் அவர்களாக இருக்கலாம், அல்லது ஏனைய உத்தியோகத்தர்களாக இருக்கலாம். இதன் பின்னால் இதற்கு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காதவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கத்திடத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போல இன்னும் பல உயிர்கள், 17க்கும் மேற்பட்ட உயிர்கள் இந்த அனர்த்தத்திலே நாடு முழுக்க இடம்பெற்றிருக்கிறது. எல்லா குடும்பங்களை பிரிந்தவர்களுக்கும் எங்களுடைய அனுதாபத்தை நாங்கள் தெரிவிக்கின்றோம். அதே போல் அவர்களுக்காக நாங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம். அதே போலதான் நான் பிரதிநிதித்துவப்படுகின்ற மன்னார் மாவட்டம், அது ஒரு மன்னார் ஐலண்ட், அதாவது அந்த தீவிலே முற்று முழுதாக தண்ணீர் நிறைந்து காணப்பட்டது. எந்த ஒரு காலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த வெள்ளத்தினால் மன்னார் மாவட்டம் பாதிக்கப்பட்டது. 19,811 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டார்கள். 68,334 நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்ட சிறிய குளங்கள், 7,500 8,000 ஹெக்டேர் வேளாண்மை செய்த காணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 91 கிலோமீட்டர் சிறிய பாதைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான கால்நடைகள் இறந்து, நான் பாலியாறு பக்கமாக மன்னார் யாழ்ப்பாண பாதையில் செல்லுகின்ற பொழுது அந்த சாதாரண கால்நடை வளர்ப்பு செய்கின்ற சகோதரர்கள் அந்த பாதையில் இருந்து அழுது கொண்டிருந்ததை நான் கண்டேன். ஏன், அவர்கள் வளர்த்த எல்லா மாடுகள் எல்லாம் இறந்து விட்டது. அவருடைய எதிர்காலம், அந்த பாலை விட்டு வாழ்ந்தவர்கள் வாழ முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை வந்திருக்கிறது. எனவே இந்த சர்க்குலர்களின் ஊடாக உடனடியான நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க முடியாது என்று எனக்கு தெரியும். நானும் டிசாஸ்டர் மினிஸ்டராக இருந்தவன் என்ற வகையில். எனவே இந்த சர்க்குலர்களுக்கு அப்பால் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களை ஒரு மனிதாபிமானத்தோடு நீங்கள் அணுகி, இந்த மாதிரியான கால்நடை இழந்தவர்கள், அதே போல விவசாய புற்றாக அழிந்திருக்கிறது. எனவே அதற்கான நஷ்டஈடுகளை இன்சூரன்ஸின் ஊடாக அல்லது மாற்று வழியினூடாக இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் வவுனியா மாவட்டத்திலே எங்கள் அரசாங்க அதிபரோடு பேசினேன். 161 சிறு குளங்கள் உடைந்திருக்கிறது. 6,000 ஹெக்டேர் பெடிலேண்ட் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வவுனியா சவுத், அங்கே ஒரு மரணம், ஒரு சிங்கள சகோதரர் குளிக்க சென்றவர் மரணித்திருக்கிறார். எனவே அதே போல முல்லைத்தீவு மாவட்டத்திலே 3,099 குடும்பங்கள், 9,398 நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 60 வீடுகள் பாதி அளவில் அளிக்கப்பட்டிருக்கிறது. பல சிறிய மதங்கள், பாதைகள், விவசாய நிலங்கள், கால்நடைகள் சேதமாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்திலே 4,249 குடும்பங்களைச் சேர்ந்த 12,654 பேர் பாதிக்கப்பட்டு 89 வீடுகள் பாதி அளவிலே அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலதான் அங்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே 24
காலத்திலே அதாவது பெரும்பான்மை அரசாங்கமாக இருக்கின்ற நீங்கள் ஒரு வேலை திட்டத்தை முன்வைத்து இந்த வெள்ளம் இனிமேல் வராமல் அந்த அக்குரணை போன்ற பிரதேசங்களிலே தடுப்பதற்கான ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டத்தை முன்வையுங்கள். அதற்கு தேவையான நிதிகளை பெறுவதிலே ஏதாவது உதவிகள் தேவை என்றால் நாங்கள் கூட வெளிநாடுகளிலே மத்திய கிழக்கு நாடுகளிலே சில உதவிகளை பெற்றுத் தருவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த சபையிலே நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகின்றோம். அதே போல இந்த நாட்டிலே இந்த மாதிரியான வெள்ளங்கள் வருவது அதிகமாக இருக்கின்றது. மலைநாட்டு பிரதேசங்களிலே பல உயிர்கள் அழிந்திருக்கிறது. எனவே இவற்றுக்கான ஒரு நிரந்தர திட்டம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் இருக்கிறது. ஜனாதிபதி தலைமையிலே கூட வேண்டிய கவுன்சில். நான் உங்களை கூட சொல்ல முடியாது, ஜனாதிபதி ஓரிரு மாதங்கள் தான். ஆனால் இதற்கு முன்னர் இருந்த பல ஜனாதிபதிகள் கூட அந்த கவுன்சிலை கூட்டிய வரலாறுகள் கிடையாது. எனவே அந்த கவுன்சிலை கூட்டுவதன் ஊடாக அதிலே பல அமைச்சுக்கள் பல துறை சார்ந்த எல்லோரும் இருக்கிறார்கள். எல்லோருமாக சேர்ந்து இனிமேல் இவ்வாறான வெள்ளங்கள் இந்த நாட்டிலே வராமல் இருப்பதற்கு கட்டங்கட்டமாக ஒரே அடியாக எங்களால் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முடியாவிட்டாலும் கட்டங்கட்டமாக தீர்வுகளை பெற்றுக் கொடுத்து நாங்கள் எதிர்காலத்திலே இந்த வெள்ளங்கள் அனர்த்தங்கள் உயிர் அழிவுகள் வராமல் பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியும் என்று கூறி இந்த பிரேரணையை முன்வைக்கின்றேன். நன்றி.